எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் உங்களை ஸ்தாபித்து உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன். ஆங்கிலத்தில் ஐ வில் செட்டில் யூ, நான் உங்களை செட்டில் பண்ணுவேன் அப்படின்னு போட்டிருக்கு. செட்டில் ஆகிறது அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நல்ல வேலை கிடைச்சி நல்ல திருமண வாழ்க்கை அமைந்தால் செட்டில் ஆயிட்டான், என் மகன் செட்டில் ஆயிட்டான், பிள்ளைகள்லாம் செட்டில் ஆயிட்டாங்கன்னுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பாஷையில் இது மட்டும் வேலையும் கல்யாணமும் மட்டும் ஸ்தாபிக்கப்படுவது அல்ல. அதுவும் அதில் உண்டு, அதிலும் அவற்றிற்கும் இடம் உண்டு. ஆவிக்குரிய ரீதியா ஸ்தாபிக்கப்படணும். ஊழியம் செய்வோமானால் ஊழிய ரீதியா ஸ்தாபிக்கப்படணும். பொருளாதார ரீதியா ஸ்தாபிக்கப்படணும். அதாவது வேதத்தில் போட்டிருக்கு 2 சாமுவேல் 7:10 அலையாதபடிக்கு உங்களை ஒரு இடத்துல நாட்டினேன் என்று 2 சாமுவேல் 7:10 ஆண்டவர் சொல்றார். 600 வருஷம் ஆபிரகாமுடைய சந்ததியினர் அலைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல அவங்க இருக்கல. 400 வருஷம் எகிப்துல இருந்தாங்க. ஆனா அடிமைகளா இருந்தாங்க. அடிமைகளா இருப்பது நாம் ஸ்தாபிக்கப்பட்டார்கள்னு சொல்ல முடியாது. 200 வருஷம் அடிமைகளா இல்லாத 200 வருஷம் ஆபிரகாம் காலம், ஈசாக்கு காலம், யாக்கோபு காலம், அப்புறம் யோசேப்புக்கு பிந்தின காலம், அந்த 400 வருஷம் அடிமைத்தனம், அதுவும் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு கணக்கில் எடுக்க முடியாது. ஒரு இடத்துல இருந்தாலும் அவங்க அடிமைகளா இருந்தாங்க. வாழ்க்கையில ஸ்தாபிக்கப்படலை, பொருளாதாரத்துல ஸ்தாபிக்கப்படலை. 400 வருஷம் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. ஒரே இடத்துல இருக்கிறது மட்டும் ஸ்தாபிக்கப்படுவது அல்ல. பொருளாதாரம் ஸ்திரப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படணும், ஊழியம் ஸ்திரப்படணும், குடும்பம் ஸ்திரப்படணும். அந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கு. அலையக்கூடாது. முக்கியமா நம்முடைய மனது அலையக்கூடாது. இதுதான் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறது என்று மனசு அப்படியே அமர்ந்து காணப்பட வேண்டும். இது ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு என்று 40 வயசான பிறகும் நான் என்ன செய்யணும், நான் எங்க இருக்கணும்னு அலைஞ்சு தெரியக்கூடாது. அது ஸ்தாபிக்கப்படுவது அல்ல. கர்த்தர் நம்மை ஸ்தாபிக்கிறார். மிக அழகான என்னோடு பேசின, என்னை ஆசீர்வதித்த வசனம் 2 சாமுவேல் 7:10 அலையாதபடி உங்களை கானான் தேசத்துல நாட்டினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சிறுமைப்படாதபடி நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி செருமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். ஆண்டவர் அவர்களை நாட்டினேன். ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்துல அலையாதபடி, சிறுமைப்படாதபடி. அலையக்கூடாது. ஸ்தாபிக்கப்படுதல் அப்படின்னா என்ன, செட்டில் ஆகிறதுனா என்ன, அலையக்கூடாது, சிறுமைப்படக்கூடாது. இந்த ரெண்டும் இருக்கக்கூடாது. அதுதான் ஸ்தாபிக்கப்படுதல். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களோடு இந்த நாளில் பேசுகிறார். அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ, ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை, ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழில், ஒரு ஊழியத்தை விட்டு இன்னொரு ஊழியம், ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம், பொருளாதாரம் ஸ்திரப்படலை, குடும்பம் ஸ்திரப்படலை, மனது அலைகிறது, சிறுமை, எங்க பார்த்தாலும் சிறுமை, ஒரு கனம் இல்லை, மரியாதை இல்லை, அவமரியாதை அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் அவமரியாதை வரதான் செய்யும். ஆனா மரியாதையை விட அவமரியாதை அதிகமா இருந்துச்சுன்னா அது சிறுமை. அப்படிப்பட்டவர்களோடு இந்த நாளில் ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கு மரியாதையை கொடுப்பார்,
உங்களை ஒரு இடத்துல செட்டில் பண்ணுவார். 2வது நற்சீர் உண்டாக்குவேன். யோபு அதுக்கு சரியான உதாரணம். யோபு 29:6 அவன் சொல்கிறான், சென்று போன மாதங்களில் உண்டான சீர் எனக்கு உண்டாயிருந்தால் நலமாயிருக்கும். 2ஆம் வசனத்தில் அப்படி சொல்றான். யோபு 29, சென்று போன மாதங்களில் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். 6ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். பொருளாதார ரீதியான ஆசீர்வாதமான ஒரு நிலைமையையும் குறிக்கிறது நற்சீர் என்பது. அவன் சொல்றான், எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. 6ஆம் வசனத்தின் 2வது வாக்கியம், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. ஒரு நதி போல கண்மலையிலிருந்து எண்ணெய் ஓடி வருது. அந்த எண்ணெய் என்ன செய்கிறது? எவ்வளவுதான் நானும் என் குடும்பமா பயன்படுத்த முடியும்? ஆறு மாதிரி எண்ணெய் ஓடி வருது. எவ்வளவுதான் பயன்படுத்த முடியும்? எண்ணெயை உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கலாம், தலையில தேய்ச்சிக்கலாம். இப்ப நிறைய பேர் தேய்க்கிறதே இல்லை. எண்ணெய் தேய்க்கி குளிக்கிற பழக்கமே போன தலைமுறையோட போயிடுச்சு என்னை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற பழக்கம் அடுத்து இந்த தலைமுறையில இல்லை. பெரும்பாலான இடத்துல சமையலுக்கு எண்ணெய் பயன்படுத்துறோம். எவ்வளவுதான் பயன்படுத்த முடியும்? 6 அளவுக்கு நிச்சயமா பயன்படுத்த முடியாது. 6 போல எண்ணெய் ஓடி வந்தது யோபுக்கு. அவன் என்ன பண்ணா? மற்றவங்களுக்கு கொடுத்தான். அதான் அவன் சொல்றான், ஏழை, திக்கற்ற பிள்ளை, உதவியற்றவன், கெட்டு போக இருந்தவன், விதவை, குருடன், சப்பானி என்று ஒரு பெரிய லிஸ்ட் பின்னால சொல்றான். அதனால நற்சீர் உண்டாக பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நமக்கு ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அதனால அதுதான் நற்சீர். 6 மாதிரி எண்ணெய் ஓடி வரும். நாமும் திகட்ட அதை அனுபவிக்கலாம். மற்றவர் மீதியெல்லாம் மற்றவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரம் மட்டுமல்ல, மற்ற நேரம், மற்றவர்களுக்கு நேரம் ஒதுக்குவது, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வது, மற்றவர்களுக்கு கொடுப்பது. 2 பேதுரு 1 ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அன்பு, சகோதர சிநேகம், தைரியம், இச்சை அடக்கம், விசுவாசம், ஞானம், இவற்றை கூட்டி வழங்குங்கள். மற்றவர்களுக்கு வாரி வாரி கொடுப்பது, அதுதான் நற்சீர். அந்த நற்சீரையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமென்.